வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து எல்லாரும் இந்த கண்மணி போர் என்னை காக்கின்றேன். சபையார் சுத்தமா பாடுங்க. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து இந்த கண்மணி போல் என்னை ஹல்லேலூயா. இந்த தேவனுக்கு நன்றி செலுத்து. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். நல்ல கைத்தட்டி. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆமென், ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஆமென். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் Thank you Jesus. ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, நன்றி அப்பா. இனியும் உதவி செய்ய கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பயங்கற்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி. நல்ல கைத்தட்டி உற்சாகமா பாடுங்க எல்லாரும். ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தவரே. பகைஞர் எதிரே ஆமென். எனக்கு ஓர் பந்தி. ஹல்லேலூயா. ஆயத்தம் செய்த சர்வ ஆமென். வல்லவரே, Thank you Jesus. என்னையால் என்னை ஹல்லேலூயா. அபிஷேகம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். செய்த நன்மை நினைத்து பார்த்து உம்மை உயர்த்தி பாடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17, 18 வசனம். ஜெபத்தில் ஒரு வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் நம்ம இடத்துல என்னெல்லாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியாவின் ஜெபத்தை மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று யாக்கோபு பல இடங்கள்ல தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். 13வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுதே ஜெபத்தின் தலைப்பில் தான் அவர் போதனையே இருக்குது. 13லிருந்து 18 வசனங்களை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது எலியாவின் ஜெபத்தை கடைசியாக உச்சகட்டமாக சொன்னாலும் ஹல்லேலூயா, என்னென்ன விதத்தில் என்னென்ன சூழ்நிலைகளில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறார். 13வது வசனத்தில் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? தர்ணா போடணும்னு சொன்னாரா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால்
எல்லா சூழ்நிலையும் பாருங்க, வெவ்வேறு விதமான சூழ்நிலையை சுட்டி காட்டுகிறார். எல்லாத்துக்கும் தீர்வு முழங்காலில் தான் இருக்குது என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், கடினமான வியாதி இருக்கும்போது அதிகமாக முழங்கால் படித்து ஜெபிக்க முடியாது. மற்றவர்கள் ஜெபிக்க அல்லேலூயா கூப்பிட்டு அவங்க வந்து கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளையை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். பாருங்க, ஜெபத்துக்கு என்ன விதமான வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, முக்கியமான ஒரு ஜெபம், ஒருவருக்காக ஒருவர் ஏறெடுக்கிற ஜெபம். 16வது வசனத்தில் பார்க்கும்போது முதல்ல துன்பப்படுகிறவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம், வியாதியாக இருக்கிறவனுக்கு செய்யப்படுகிற ஜெபம், ஒருவருக்காக ஒருவர் ஏறுறது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த ஜெபத்தில் அதிகமாக நம்ம செய்கிற காரியம். பல போராட்டம், பிரச்சனை, ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அல்லேலூயா இந்த விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு பிணியாளையை எழுப்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளோடு வந்திருந்தால் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. இட் இஸ் வெரி பவர்ஃபுல். அவைலத் மச்சன் என்று இங்கிலீஷில் சொல்லியிருந்தாலும் பலன் என்று சொல்லுகிற வார்த்தை பல இடங்களில் பார்க்கும் பொழுது பவரை குறிக்கிறது, வல்லமையை குறிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசமுள்ள ஜெபம் ஒரு பிணியாளியை எழுப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. பாருங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? பந்தி விசாரிப்பில் ஒரு பிரச்சனை. சாப்பாடு போட்டாலே எப்பயுமே பிரச்சனை தான். வரும் பொழுது அப்போஸ்தலர்கள் 7 பேரை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, அவங்க இந்த விசாரிப்பு ஊழியத்தை செய்யட்டும், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியம். இது மாதிரி நிறைய பேர் தேவ வசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் கூட சொல்லல. எப்படி சொல்றாங்க? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். ஜெபம் பண்ணாதான் தேவ வசனத்தை போதிக்க முடியும். அதை உணர்ந்து தான் அலையில அவங்க அதை சொல்றாங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனம். இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஊழியம் இருக்கணும். ஊழியமே முக்கியம் இல்லை. ஒரு நாள் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது தெளிவாக ஒரு சத்தத்தை கேட்டேன், எப்பா உன் ஊழியம் முக்கியம் இல்லை, என்னோட இருக்கிற உன்னுடைய உறவு தான் முக்கியம் அப்படின்றாரு. இன்னைக்கு ஆண்டோடைய சந்நிதியில் போகும்போது நம்முடைய கிரியைகள் தான் வரப்போகுது. ஊக்கமாக ஜெபிக்க பழகிக்கொள்வோம். அல்லேலூயா. ஜெப நேரத்தை கூட்டுங்க. அதிகாலையில் என்ன பண்ணுறோம் யோசித்து பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கணும். அல்லேலூயா. 2வது கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். யாக்கோபு என்கிற அப்போஸ்தலன் ஆண்டவருடைய சகோதரன். அவர் கடைசியா சொல்றாரு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஒரு தகவல் வந்துட்டா போதும், நாளைக்கு உன் தலை கழுத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டா ஊழியத்தெல்லாம் இழுத்து மூடிட்டு போய் படுத்துட்டார். அவ்வளவுதான் அவருடைய பலன். அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் ஜெபிக்கும் பொழுது பெய்த மழை நின்றது, நின்ற மழை திரும்பி வந்தது. அந்த அளவுக்கு அவருடைய ஜெபத்துக்கு வல்லமை இருந்தது. கருத்தாய் ஜெபித்தார் என்று சொல்லப்படும். He prayed earnestly என்று சொல்லப்படும். இன்னைக்கு கருத்தான ஜெபத்துக்குரிய வல்லமை நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. எலியா நம்மை போல அப்படின்னு நம்ப முடியுமா? யோசித்து பாருங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷனா? அவர் வந்து நின்னா ஆகாபை பயப்படுறாரு. என்னை பார்த்தாக்கா ஏன் பயப்படுறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ஆகா பயப்பட்டாரு? முதல் எலியாவின் ஜெபமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஜெபம் பண்ணாருன்னு போடலை. எலியா செய்த முதல் ஜெபம் என்னது? இங்கே நம்ம வாசிக்கிறோம், மழை பெய்யாதபடிக்கு எங்க ஜெபம் பண்ணான்னு போடலை. ஆனா ஆகாபுக்கு முன்னால வந்து நிற்கிறாரு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்துல, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி. இப்பதான் முதல் வார்த்தை. ஒரு ஊழியக்காரனை அறிமுகப்படுத்தி இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறான்னு மாத்திரம் சொல்றாரு ஒழிய, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா இவர் எங்கிருந்து சீனுக்கு வராருன்னே போடப்படவில்லை. ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்வதற்கு காரணம், இதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்திருக்கும். இல்லைன்னா சொல்லி எலியா செய்த ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு கேரி தாற்றண்டை போய் இருக்கிறார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ விடத்தை விட்டு கீழ் திசைக்கு போய் யோர்தானுக்கு
நேராக இருக்கிற கேலி தாற்றனையில் ஒழித்து கொண்டிருந்து ஆண்டவர் சொன்னதின் அடிப்படையில் தான் போகிறாரு. அடுத்து சாரைபாத் ஊருக்கு போகணுன்னு அப்பயும் கர்த்தருடைய வார்த்தை தான் வருது. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். கருத்தாய் ஜபிக்கிறவர்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு தொடர்பு கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனாசே அவ்வளோ பாவம் செய்த ஒரு மனிதன், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கல கர்த்தர் அவனுக்கு இறங்கி மறுபடியும் ராஜ்யத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல், தேவனுக்கு ஆற்றல் இருக்குன்னா யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எலியாவுக்கு இப்படி ஆகாபுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன? கருத்தாய் ஜெபித்து மழை நிறுத்துவதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டதுனால தான் வந்து தைரியமாக சொல்கிறாரு, அல்லேலூயா, என் வார்த்தையின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்றார். அல்லேலூயா. 3.5 வருஷம் கிட்டத்தட்ட மழையும் இல்லை பனியும் இல்லை. எலியாவை கர்த்தர் ஒழித்து கொண்டார். இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களே கர்த்தர் கண்டிப்பாகவே மறைத்து வைப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை கண்டுபிடிக்காத அளவுக்கு. முக்கியமான நேரத்தில் பாருங்கள், நல்லா ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருப்பீங்கன்னா உங்களை ஒரு குற்றத்துக்கு உட்படுத்த, இல்லைன்னா உங்களை குற்றப்படுத்த, உங்களை பாவத்துக்கு உட்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களை தள்ளும்படியாக ஒரு சிலர் உங்களை தேடி வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இல்லாதபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முக்கியமாக நமக்குன்னு ஒரு ஜெப நேரத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் சந்நிதியில் தான் இருக்கணும். எலியாவின் முதல் அந்த தோற்றமே அங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஜெபத்துக்கு அப்புறம் கருத்தாய் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று தான் இங்கே வந்திருக்கிறார். மற்றபடி ஆகாபட்டத்தில் வந்து இப்படி தைரியமாக பேச முடியாது. அல்லேலூயா. எலியா ஆண்டவர்கிட்ட போய் கண்டிப்பாக ஜெபம் பண்ணு, இப்படி தான் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே மழையை நிறுத்தும், இந்த தேசத்தில் என்ன செய்யணும், மழையை நிறுத்தும். மழையை நிறுத்தினா தான் மனம் திரும்புதல் வரும். இஸ்ரவேல் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற வரைக்கும் ஆகாப் எசபேலின் ஆட்சி நிற்காது. மழை நிறுத்தப்படணும் ஆண்டவரே அப்படின்னு ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு நாள் கர்த்தரிடத்துல சத்தம் வந்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, இன்னைக்கு நம்ம உன்னுடைய வார்த்தையின் பேரில் மழையை நிறுத்த போகிற, நீ போ ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா போய் நின்று, என்னுடைய வார்த்தை அல்லாமல் இந்த தேசத்தில் இனிமே மழையும் பனியும் பெய்யாது என்று யார் சொல்றேன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு அவ்வளோ தைரியமாக சொல்றாரு. இந்த அளவுக்கு தேவனோடு ஒரு நெருக்கம் இன்னைக்கு நமக்கு வர வேண்டுமா வரக்கூடாதா? எனக்கு வந்துட்டு தான் பேசலை. ஆனால் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தில் எவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். முதல் தோற்றமே ஜெபத்தின் விளைவாய் தான் வந்து தேசத்தில் மழையை நிறுத்தி போட்டு விட்டார். இன்னைக்கு ஊக்கமாக ஜெபம் பண்ணிங்கன்னா அல்லேலூயா, தேசத்தில் நடக்கிற எல்லாம் அது என்ன பெரிய அக்கிரமமாக இருந்தால் நிறுத்துவதற்கு முழங்காலில் நமக்கு வல்லமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்கும் பொழுது எலியா செய்த, இதுக்கப்புறமா எலியா செய்த 3 முக்கியமான ஜெபங்களில் சில முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வைத்து நான் ஜெபிக்க போகிறேன். முதல்ல அந்த சாரைபாத் ஊர் அந்த விதவை வீட்டில் போய் பல நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார். அதன் மத்தியில் திடீரென்று ஒரு நாள் அவள் அந்த அம்மாவுக்கு இருந்த, அந்த அம்மாவே அனாதையாக இருக்கிறது போல தான் ஒரு விதவை, அவங்களுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகன் திடீர்னு ஒரு நாள் மரித்து போகிறான். மரித்து போன உடனே எலியாவிட்ட வந்து சொல்கிறாங்க, 17வது அதிகாரம் 17வது வசனத்தில், வியாதி அதிகரித்து அந்த மனுஷன் மரித்த உடனே 18வது வசனத்தில் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனை எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணும், என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி. பிரச்சனை வாங்குறது நல்லது, ஆனால் டெட் பாடியை வாங்குறாரு இவர். அந்த பாடியை தூக்கிட்டு ரூம் உள்ள போறாரு, அந்த பாடியை தாம் படுக்கிற படுக்கை மேலே வைக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையோடு ஒரு ஈடுபாடு வந்துருச்சு பாருங்க. கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையோடு நம்ம ஒன்றி போய்விட வேண்டும். அல்லேலூயா. எலியாவின் ஜெபத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான இந்த கருத்தான ஜெபத்துக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா அது வெற்றிக்கு காரணம். அந்த பிரச்சனையோடு தன்னை அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடுக்குள்ளே வந்துட்டார். குமாரனை என்னிடத்தில் தா என்று வாங்கி போய் அந்த அறையில் வைத்து அல்லேலூயா 3 தரம் முகம்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று. ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை பாருங்க. நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை கொடுக்க ஜெபத்துக்கு பலன் இருக்கு. அல்லேலூயா.
நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் வாசித்தோமே, அதுக்கு இருக்கிற பவர் எல்லாம் முடிஞ்சு டெட் பாடியை எழுப்ப வல்லவர். இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணமே வந்து பார்க்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் நம்முடைய நாட்களில் நம்ம மத்தியில் நடக்கணும். இந்த எலியாவின் ஜெபத்தின் மத்தியில் எனக்கு உச்சக்கட்டமாக ஒரு காரியம், ஒரே ஒரு குறிப்பு இதிலேருந்து சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு வார்த்தை. 22வது வசனம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். நல்ல சத்தம் போட்டு ஜெபித்து பழகுங்க. எனக்கு ரொம்ப பிடித்தது ஆண்டவராக இயேசுவின் அதாவது எடுத்துக்காட்டு தான். எபிரேயர் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா. ஆண்டவர் பலனை எப்படி வேணா கொடுப்பார். பல காரியங்களை நம்ம நோக்கத்தை நிறைவேற்றி ஜெபித்து நிறைய நேரம் இழந்து போகிறோம். எலியாவின் ஜெபத்தின் மத்தியில் முதல் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்டது எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஒரு இடத்துல அதிகமாக சொல்றது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், சங்கீதம் 119வது அதிகாரத்தில், அதிகாலையிலிருந்து சத்தமிட்டேன். இன்னைக்கு தாவீது பாருங்க, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். காலையில் எழுந்திரிச்சு கத்தி ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய ஜெபங்களில் நம்ம பாருங்க, ஒரு பாரம் வந்துருச்சுனாலே ஒரு கண்ணீர் வருகிறது மாத்திரமில்லை, நமக்குள்ள இருந்த அந்த குமுறலின் சத்தம் வரணும். எலியாவின் சத்தத்தை தேவன் கேட்டார். 2வது எலியாவின் ஜெபம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் அந்த மலையில் அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவர் ஏறெடுத்த ஜெபம் 30லேருந்து 39 வரைக்கும் அந்த ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது பலிபீடத்தை செப்பனிடுகிறார், எல்லாமே பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 34வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் இந்த ஜெபத்தில். நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள். பின்பு 2ஆம் தரம் 3ஆம் தரம் 12 குடம் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த 12 குடம் தண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெபத்துக்கு வரப்போகிற பதில் எந்த மனுஷ சக்தினாலும் வரல, தேவன் தான் கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளணும். நம்ம ஜெபத்தின் வாயிலாக மகிமை யாருக்கு தான் வரணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் பலிபீடத்தில் தண்ணியை ஊற்ற சொல்றாரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கின உடனே ஜனங்கள் 39ஆம் வசனத்தை இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று என்றார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் நிறைய நேரம் பாருங்க, நான் ஜெபித்தேன், நான் உபவாசித்து ஜெபித்தேன், 1 மாதம் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் கொடுத்துட்டார். அதல்ல. ஹல்லேலூயா. அவர் இறக்கப்பட்டதுனால தான் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறது நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தினால. தானியேலின் ஜெபத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது தானியேல் 9:18 அந்த பெரிய பரிசுத்தவான் முக்கியமான ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். தேவன் மறுபடியும் சிறையிருப்பை திருப்பணும்னு. அதன் மத்தியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்களுடைய நீதியே அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளை, கருத்தாய் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தில் சத்தம் கேட்கப்படுவது முக்கியம்தான். கருத்தாய் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தில் அதுக்குரிய ஹல்லேலூயா புகழ்ச்சியோ கீர்த்தியோ நமக்கல்ல, கொடுக்குற தேவனுக்கு வரணுன்றதுக்காக தான் தண்ணியை ஊற்றுறார். அதில் ஒரு பக்கம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த நான் எதையும் செய்யலை, அவர் தான் செஞ்சாருன்றதுக்கு மாத்திரமல்ல, எல்லா மகிமையும் அவருக்கு தான் கொண்டு வரும். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்ன காரியமாக இருந்தாலும் பிரச்சனைகளை மாற்றி ஹல்லேலூயா உங்கள் ஊழியத்தில், நம்முடைய ஊழியத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஜெபம் நம்ம எல்லாருக்கும் ஜெபம் தெரியும். தேசத்தில் மழையை திரும்பி கொண்டு வந்த இந்த ஜெபம் எலியாவின் ஊழியத்தில் இந்த முக்கியமான 3 ஜெபங்கள். இந்த 3வது ஜெபத்தில் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18 41லேருந்து 46 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 3வது சம்பவம் 41வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆகாபை நோக்கி நிற்போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்றார். ஆனா அந்த ஜெபத்தை அவர் எவ்வளவு நேரம் செய்தார்னு பார்த்தீங்கன்னா, காதார கேட்டதை கண்ணார காண்கிற வரைக்கும். ஊக்கமான ஜெபம் எதுனாக்கா, காதார கேட்ட வாக்குத்தத்தத்தை கண்ணார காண்கிற வரைக்கும் ஏறெடுக்கிற ஜெபம். மனைவியோடு சேர்ந்து நீங்கள் செய்கிற ஜெப நேரம் அது மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும்
பூமியில் 2 பேர். அந்த 2 பேர் வேற யாரும் இல்லை, கணவன் மனைவி தான். வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் மனைவியோடு உட்காந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். உங்கள் மனைவியுடைய நல்ல சுகத்துக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஃபேமிலியில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் கூப்பிட்டு 99% ஃபேமிலி ப்ரேயர் கிடையாது. இன்னைக்கு அநேக தேவ ஊழியர்கள் மத்தியில் கூட குடும்பமாக ஜெபித்து நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கூட்டி வச்சு டெய்லி ஜெபம் பண்ணி வெளியே அனுப்புங்க. ஸ்கூலுக்கு அவங்க போகிறாங்களா, காலேஜ் போகிறாங்களா, அந்த வயசில் ஜெபிக்கலாம். வேலைக்கு போகும்போது ஜெபிச்சா கேட்க மாட்டான். கருத்தான ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமையை எலியா எதுவாக இருந்தாலும் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சவொடனே நம்ம என்ன செய்வோம்? நேராக போய் சாப்பிட்டு தான் போவோம். இவர் கேட்ட சத்தம் நிறைவேறதுக்காக ஜெபிக்கிறதுக்கு மலை மேலே திரும்பி ஏறுறார். ஹல்லேலூயா. கருத்தான ஜெபம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். காதார கேட்டவையிலே கண்ணார காண செய்யும். இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த 3 ஜெபங்களில் கற்றுக்கொண்ட அனுபவத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகள் நிறைய உண்டு. என்னென்ன குறை இருக்கோ அதை தீர்த்து கொள்வோம். ஜெபத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தடை இருக்குது. அதுக்காக தான் இந்த கானானிய ஸ்திரீயுடைய அற்புதத்தை இப்போ நம்ம படித்து நம்ம ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 21லேருந்து 28 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் கருத்தான ஜெபத்துக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு எலியாவாக இருந்தால், புதிய ஏற்பாட்டில் கருத்தான ஜெபத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த அம்மாவை தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நம்ம சந்திக்கிற சில தடைகள், 3 விதமான தடைகள் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் பார்க்கிறோம். ஒன்று, ஊக்கமாக வந்து ஜெபம் பண்ணுறாங்க. முதல்ல என் மகளுக்கு இப்படி இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க விண்ணப்பத்தை. முதல் தடை என்னன்னாக்கா 23வது வசனத்தில் 15-23 அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை. எலியாவுக்கு பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க என்ன வந்தது? வார்த்தை வந்தது. ஆனால் இந்த அம்மாவுக்கு வார்த்தை வரல. வார்த்தை வரலன்றதுனால ஜெபத்தை தேவன் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள, வார்த்தை வருகிற வரைக்கும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் 2 விதமான வார்த்தைகள் வெளிப்படுது. ஒன்று மனுஷ வார்த்தை. நம்ம ஜெபிக்கும் பொழுது 2வது தடை, ஒன்று வார்த்தை வரலன்ற ஒரு தடை. இதில் நிறைய பேர் சோர்ந்து போயிடுற நிலைமை பார்க்குறோம். 2வது வார்த்தை வருது, சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு நிறைய நேரம் மடங்கடிக்கும். இந்த கானானிய ஸ்திரீ முதல் தடை, ஜெபிக்கிறாங்க, சத்தமே கேட்கல. இயேசு முன்னால் தான் இருக்கிறாரு. நமக்காவது பாருங்கள், இயேசு நம்ம கண்ணுக்கு தெரியல. இந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, இயேசு எங்கே இருக்கிறாரு? முன்னால் இருந்துமே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ நம்ம கண்ணார பார்க்கலன்னு சில நேரம் சத்தம் கேட்கலன்றதுனால ஜெபத்தை நிறுத்திட முடியுமா? இந்த அம்மா இன்னும் ஊக்கமாக தொடர்ந்து வரும். இந்த அம்மா நம்மை பின்தொடர்ந்து வருகிறான்னு சீஷர்கள் சொல்கிறாங்க. மனுஷருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவை அனுப்பிவிடுங்க அப்படின்ற வார்த்தை. நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நிறைய பேர் நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்தார், ஒரு சில நேரம் நம்ம சபை விசுவாசிகள் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதையே ஏளனமாய் பேசுவார்கள். இது நிமித்தமாக துவண்டு போகாதீங்க. இந்த அம்மாவுடைய ஜெப வாழ்க்கையிலேருந்து அதை தான் கற்றுக்கொள்கிறோம். இவளை அனுப்பிவிடும்னு சொல்கிறது நிமித்தமாக, சரி போராடி பிரயோஜனம் இல்லை, போயிடலாம். இந்த அம்மா போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் சுகம் வந்திருக்குமா? இதையும் மீறி 3வது தடை, இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்கிற வாயை திறக்கிறார் பொன்மொழியா. காணாமல் போன இஸ்ரவேலின் நாட்டுகளுக்கு தான் வந்தேன், இந்த அம்மாவுக்கு இல்லைன்னு யார் சொல்கிறா? தேவனிடத்திலிருந்தே சில நேரம் வார்த்தை எதிர்மறையாக வரலாம். ஆனால் வாக்குறுதி நமக்கு கிடைத்திருக்கு, சுகம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே சில நேரம் எதிர்மறையாக வார்த்தையை கொடுத்தாலும், இந்த அம்மா வந்து ஆண்டவருடைய திட்டத்தை மாற்றின ஒரு அம்மா.
இன்னைக்கு ஜெபம், கருத்தான ஜெபத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. தேவன் திட்டம் பண்ணினவைகளையும் மாற்ற முடியும். இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லாதது போல தான் காட்சி அளிக்கிறார். காணாமல் போன இஸ்ரவேல் ஆட்டுகளுக்கு தான் வந்திருக்கேன் ஒழிய மற்றபடி அல்லன்றாரு. இத்தனை பேருக்கு ஜெபம் கொடுத்தாரு. நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், அவர் வாயை திறந்து வார்த்தை வந்தது. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான்னு ஃபாதர் பாடி இருக்கிறாங்க. ஆனால் வார்த்தை சில நேரம் வர்ற வார்த்தை திடனற்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு வந்த வார்த்தை அதுதான். தேவன் தான் சொல்றாரு, காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மறிக்க போகிறாய். ஆனால் ஊக்கமாக ஜெபித்தான், 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். சில நேரம் தேவன் திட்டம் பண்ணி இருக்கிற காரியத்தை கூட இந்த ஜெபம் மாற்ற வல்லமை இருக்குங்க. அதனால தான் கருத்தா ஜெபிக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற திட்டம் நிறைவேற வரைக்கும் இந்த பூமியை விட்டு நம்ம போகக்கூடாது. நமக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றி அதில் நம்முடைய பங்கை முடிக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும். அதுக்கு முக்கியமாக ஜெபந்தான். ஆண்டவர் வாயை திறந்து சொல்றாரு, இப்படி சொல்றாரு. 2வது வாட்டி ஆண்டவர் வாயை திறந்து பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து, சில நேரம் ஆண்டவற்றிலிருந்து வருகிற வார்த்தையை எதிர்மறையாக இருந்தாலும் ஜபத்தை நிறுத்தாம பெற்றுக்கொண்டு போனாங்க. இந்த அம்மா தாழ்த்தி, அப்பத்தை கேட்கலப்பா, துணிக்கை கொடுங்க, அந்த தேவனை ஆறாது கண்களை முடிது. ஆண்டவரே, கருத்தாய் ஜெபிக்க எனக்கு பலன் தாருமப்பா. ஹல்லேலூயா. இப்படியாய் கருத்தாய் ஜெபித்து எலியாவின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை எல்லாம் வாசித்தோமே. அந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே, எல்லா எதிர்மறையான சூழ்நிலை மத்திய கருத்தாய் ஜெபித்தாங்களே. இன்னைக்கு கூட வந்திருக்கிற எத்தனையோ பேர் நான் ஜெபித்து சத்தமே கேட்கலன்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் கேட்பீங்க. ஒரு சிலருக்கு நான் கேட்ட சத்தம் எதிர்மறையான சத்தம், மனுஷர்கிட்ட இருந்து வந்துச்செல்லாம் தேவனே எதிர்மறையாக பேசிட்டார். பயப்படாதீங்க, அதையும் மேற்கொள்ளுறதுக்கு வழி உண்டுன்னு ஆண்டவர் இங்கே அற்புதத்தை சொல்லி காட்டியிருக்கிறாரு. உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் கண்டிப்பாக வராமல் போகாது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எலியாவின் வாழ்க்கையிலிருந்து, இந்த கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலிருந்து எங்க ஜெப வாழ்க்கைக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த போதனைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில என்னுடைய சத்தம் உடைய சந்நிதியிலே கேட்கப்படணும். அதிகாலையில என்னுடைய சத்தம் உடைய சந்நிதியிலே கேட்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் இன்னைக்கு குடும்பங்கள்ல நடக்கட்டும். இன்னைக்கு தொடர்ந்து நாங்க ஏறெடுக்க இருக்கிற ஜெபங்கள் இன்றைக்கு உடைய சந்நிதியிலே வந்து எட்டட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே சபையின் மேல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற காட்சி ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்க கண்களுக்கு முன்பாக காணப்படணும். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, எங்க தேசத்திலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய அருள் மாறி இதுவரைக்கும் கண்டிராத அளவுக்கு எங்க நாட்கள்ல நீர் பொழிந்தருளுவீராக. இயேசுவே, இறங்கு. இந்தியா காணட்டும், இந்தியா ரட்சிக்கப்படட்டும், எங்க சென்னை பட்டணம் ரட்சிக்கப்படட்டும், நாங்க ஊழியம் செய்கிற எங்க பகுதியெல்லாம் ரட்சிக்கப்படட்டும், சபைகள் பக்தி விருத்தி அடையட்டும். இன்னைக்கு ஜெப வாழ்க்கையில ஏதாவது குறைவோடு இந்த இடத்துல வந்திருந்தா ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தா மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்க, செப்பனிடுங்க. இடிக்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குங்க. கர்த்தருடைய சந்நிதியை நோக்கி பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கும் தென்படுகிறவராய் இருக்கிறார். நீ அவரை தேடினால் அவள் உனக்கு தென்படுவார். அதை எதை தேடி போகிறதை நிறுத்திவிட்டு, கர்த்தாவே, இனிமே நாங்க உண்மை மாத்திரம் சார்ந்து நிற்கிறோம், பெரிய காரியங்களை செய்வீராக. மாபெரும் எழுப்புதல் இந்த நாட்களில் உண்டாகிறது மாத்திரமல்ல, அதில் நாங்கள் பயன்பெற எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதிகன மகிமை ஆராதனை புகழ் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.